அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. அம்மா வந்து அந்த பாப்பா வந்து 1.5 வயசுலேயே செத்துருச்சு. இந்த பையன் 8 மாதம் குழந்த. 2ஐயும் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஆளாக்குனேன். ஆளாக்கி இங்கே 12வது நல்லபடியாக படித்து நல்ல மார்க் வாங்குச்சு. இங்கே பாருது, இந்த மொண்டி கையை வச்சுக்கிட்டே தான் மிஷினில் கொடுத்து அரைச்சி போச்சு இந்த கை. இந்த மொண்டி கையை வச்ச கஷ்டப்பட்டு பாடுபட்டு 2ஐயும் இந்த அளவுக்கு கொண்டுக்கிட்டு வந்துட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் பாடுபட்டு கொண்டுக்கிட்டு வந்துட்டேன். அங்கே இருக்கிற ஒரு டீச்சர் மூலியமாக தான் அங்கே கொண்டு வந்து அங்கே சேர்த்துனேன். இப்போ காலேஜுன்னு நம்ம வாயில் தான் சொல்கிறோம், அது காலேஜே கிடையாது. அது அவ்வளோ பெரிய காலேஜில் என் புள்ள வந்து காலை வைக்கிது அப்படின்னா அதுக்கு ஆண்டவங்கிட்ட வரம் வாங்கியிருக்குது. அந்த புள்ள நல்ல வரம். ஸோ இனிஷியல் டேஸில் வந்து பாட்டி வந்து வேலைக்கு போனால் மட்டும்தான் எங்களால் நெக்ஸ்ட் டே சாப்பிட முடியுன்ற நிலமை இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 2 டேஸ் வேலைக்கு போனால் மட்டும் போதும், அந்த மந்த்து ஃபுல்லாக பாட்டி நான் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்க முடியும், எந்த ஒரு குறையும் இல்லாமல். ஸோ இப்போ அவங்க வேலைக்கெல்லாம் போகிறதில்ல, வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஐம் ஹாப்பி ஃபார் தட். அவங்க எப்படி சொல்கிறது, வேலைக்கு போனால் தான் பண்ண முடியும். என்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலைக்கும் போவாங்க. வீடு துடைக்கிறதா இருக்கட்டும், காட்டு வேலையா இருக்கட்டும், எல்லா வேலைக்கும் போவாங்க. அப்படி இருந்தாங்க. இப்போ வீட்டில் ஜாலியாக இருக்கும்போது பெரிய டிவி வாங்கி கொடுத்துருக்கேன். வீட்டில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு அது போதும். அது இன்னும் நிறைய பண்ண வேண்டி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நினைக்கிறேன். அதான் இதுக்கப்புறம் நிறைய பண்ண வேண்டி இருக்கு. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் டு அகரம்.